இன்னைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் 2 இடத்துக்கான பலப்பரீட்சை மேட்ச் நடந்துச்சு. இந்த ஒரு போட்டியில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கண்டிப்பாக ஆர்சிபி கடைசியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். இந்த ஒரு வெற்றியால் புள்ளி பட்டியலில் யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு இப்போ போயிட்டாங்க. இந்த போட்டிக்கு நடுவில் என்ன நடந்துச்சு, அப்படி என்ன சுவாரஸ்யம் நடந்துச்சு, குறிப்பாக பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் உடனே நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஆகும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையும் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது அடுத்த பட்சம் தான். எஸ்ஆர்ஹெச் வெற்றி பெற போகிறாங்களா, ஆர்சிபி வெற்றி பெற போகிறாங்களா அப்படிங்கிறத ஒரு அடுத்த பட்சம். ஏன்னா இந்த போட்டியை பொறுத்தவரை வெற்றியே முக்கியம் கிடையாது. வெற்றி பெற்றாலும் கூட மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறணும், அதுதான் வந்து மோக்கமாக நடந்திருக்கும் 2 அணிக்கும் பொறுத்தவரையும். முக்கியமாக எஸ்ஆர்ஹெச் அன்னைக்கு டாப் 2ல் வந்து முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு போட்டி முக்கியமான போட்டி. முதல்ல வந்து பேட்டிங் எடுத்துட்டாங்க, அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொல்லலாம். பேட்டிங்கில் 250 ரன் அடிச்சிருந்தாலும் கூட அவங்களால ஆர்சிபியை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆல் அவுட் பண்ண முடியல. இதன் காரணமாக எஸ்ஆர்ஹெச் அணி இப்போ மேலே போக முடியாமல் போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இருந்தாலுமே இந்த போட்டிக்கு நடுவில் நிறைய டிப்ஸ் நடந்துச்சு, நிறைய ஆட்டத்தில் சுவாரஸ்யமும் நடந்துச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் ஆர்சிபி ஒரு கட்டத்தில் கீழேயே போயிட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறது அப்படின்னு ஆர்சிபி அணிக்கே தெரியல. ஏன்னா இவ்வளோ ரன் அடித்தாங்க, நம்ம என்ன பண்ணுறது, அடித்து விளையாடுறதா இல்லை ஸ்லோவாக விளையாடுறதா அப்படின்ட்டு ஆர்சிபி அணிக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போட்டிக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதாவது எஸ்ஆர்ஹெச் முதல்ல பேட்டிங் பண்ணியிருப்பாங்க, இவங்க பண்ண உடனே ஸோ தொடக்கத்தில் கொஞ்சம் பொறுமையாக ப்ளே பண்ணியிருந்தாலும் ஆனால் மிடில் ஆர்டரில் செம்மையாக ப்ளே பண்ணாங்க. நம்ம ஹென்ரி கிளாசன் மற்றும் இஷான் கிஷன் 2 பேர் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஆர்சிபி டீமை ஒரு சின்ன பின்னமாகிட்டாங்க. அங்கே தான் வந்து ஆர்சிபி ஒரு ட்விஸ்ட்டை போட்டு ஹென்ரி கிளாசன் மற்றும் இஷான் கிஷன் அதிரடியாக விளையாண்டுருந்த நேரத்தில் ஆர்சிபி அணி விக்கெட் கீப்பர் இருக்கார் இல்லையா ஜிதேஷ் சர்மா, இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஸோ போட்டிக்கு நடுவிலே போட்டியை நிறுத்தி ஸோ வந்து ஹாம்ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காலை வந்து பிடிச்சிக்கிட்டாருங்க. அங்கே தான் வந்து மிகப்பெரிய மொமெண்டம் பிரேக் ஆனிச்சிங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு. கண்டிப்பாக அந்த இடத்துல எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தால் மேட்ச் எங்கேயே கொண்டு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 300 ரன் கூட அடிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஹென்ரி கிளாசன் மற்றும் இஷான் கிஷன் அதிரடியாக விளையாண்டுருந்தாங்க. இவங்களோட அதிரடியால் எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஓவர் முடிவில் ஸோ எதிர்பார்த்த ரன் வரல. இருந்தாலுமே 255 ரன் அடிச்சிருந்தாங்க. 256 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி களமிறங்கினாங்க. ஆனால் ஆர்சிபி பொறுத்தவரை வெறும் 166 மட்டும் அடித்த ஆர்சிபி அணி வெற்றிங்க. என்னடா சொல்கிற, இவங்க அடித்தது 255 ரன் எப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையும் டாப் 2க்கான போட்டிங்க. ஸோ இந்த போட்டியில் எஸ்ஆர்ஹெச் அணி கிட்டத்தட்ட 90 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றா எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா செகண்டாக போயிடுவாங்க, 2ஆவது இடத்துக்கு போயிடுவாங்க. அதுவே ஆர்சிபி வந்து அந்த 166க்கு மேலே அடித்தாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சால் போக முடியாது. இந்த நோக்கத்தோடு தான் இன்றைக்கி ஆர்சிபி பேட்டிங் கிளம்புறீங்க. தொடக்கத்தில் வெங்கடேஷ் ஐயர் மற்றும் நம்மளோட விராட் கோலி அதிரடியாக விளையாடி அவுட் ஆகியிருந்தாலும் அதன் பிறகு ஆர்சிபி அணி மேட்சை பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ஸோ என்ன வேணால் போடுங்க, நாங்கள் ஸ்லோவாக தான் ப்ளே பண்ண போகிறோம், நாங்கள் வின் பண்ண போகிறதில்ல, ஆனால் வந்து மிகப்பெரிய வெற்றியை வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி அணி கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே பண்ணி எஸ்ஆர்ஹெச் டீமை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வரவிடாமல் பண்ணிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். ஒருவேளை ஆர்சிபி அதிரடியாக விளையாடி 166க்குள்ளே ஆல் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் டீம் அதிரடியாக உள்ளே போயிடலாம். அதனால் இதெல்லாம் நடக்கூடாது அப்படின்ட்டு ஆர்சிபி எங்களுக்கு வெற்றியே வேணாம், 166 மட்டும் கடந்தால் போதும் அப்படிங்கிற இன்றைக்கி பேட்டிங் கிளம்புறாங்க. ஆனால் கடைசியில் எப்படியே தட்டுத்தட மாதிரி 166 தான் கடந்தாங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச்சால் டாப் 2க்கு வந்து போக முடியலைங்க. எஸ்ஆர்ஹெச் தான் எலிமினேட்டர் 1 பார்த்தா விளையாடியே ஆகணும். அந்த போட்டியில் வால்வா சாவா அப்படிங்கிற போட்டி தான். டாப் 2க்கு போயிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், டாப் 2ல் தோற்றா கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இப்போது எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு வாய்ப்பே கிடையாது. வால்வா சாவா அப்படிங்கிற ஒரு போட்டி தான் விளையாட போகிறாங்க. அதனால தான் எஸ்ஆர்ஹெச் டீம் இவ்வளோ அதிரடியாக விளையாண்டாங்க. பேட் கமெண்ட்ஸ் பண்ண தப்பு என்னென்னா, முதல்ல வந்து டாஸை வெற்றி பெற்றார், டாஸை வெற்றி பெற்று பவுலிங் வந்து போட்டுருக்கலாம், பின்னாடி பேட்டிங்கில் எவ்வளோ வேணால் அதிரடியாக விளையாண்டுருக்கலாம். ஆனால் பேட்டிங்லேயே தொடக்கத்தில் அதிரடியாக விளையாண்டாங்க, ஆனால் இவ்வளோ ரன் கூட சுட்ட முடியல. அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறாகி போச்சு. எனவே இன்றைக்கி நடந்த போட்டியில் டாப் 3 ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ கடைசி அந்த ஸ்பாட் தான் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஆர்ஆர்க்கா, கேகேஆருக்கா, பிபிகேஎஸ்கா, டிசிக்கா அப்படின்ட்டு இந்த 4 அணி இப்போது அதிரடியாக ஃபைட் பண்ண போகிறாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த டாப் 4 கடைசி இடத்துக்கு யார் வந்து வருவா? ஆர்ஆரா, பிபிகேஎஸ்ஸா, கேகேஆரா, அப்புறம் டிசி அப்படிங்கிறத கருத்துக்களை கமலாக தெரியுங்க. ஒரே ஒரு ஃபார்முலா இல்லைனா ஸோ வந்து ஆர்ஆர்கிட்ட
ஆர்ஆர் மட்டும் ஜெயிக்கவே கூடாது. ஆர்ஆர் ஜெயிச்சா குவாலிஃபை ஆகிடுவாங்க. அதுவே ஆர்ஆர் தோற்றா 3 அணிக்கு வாய்ப்பு இருக்குது.